உனக்கு கல்யாண வயசாகுதுன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஐயோ நீ வேற ஏமா அதை வேற ஞாபகப்படுத்தி கடுப்ப கிளப்பிட்டு இருக்க. என்னது கடுப்ப கிளப்புறனா? உனக்கே வயசாகுதுன்ற ஃபீலிங்ல பேசிட்டு இருக்கடி. என்ன பார்த்து கடுப்பாகுதுன்னு சொல்லிட்டு இருக்கியாடி? ஐயோ மா என்ன பண்ணும், என்னதாம்மா பண்ணும்? கல்யாணம் பண்ணணும், கல்யாணம் பண்ணி இருக்கணும். மேட்ரிமோனில எவ்வளவு நல்ல நல்ல மாப்பிள்ளைங்களை காமிக்கிறேன். நீ ஏதாவது காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ற. இன்னைக்கு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். ஏன் ரிஜெக்ட் பண்ற? அது ஏய் மரியாதையா சொல்லு, இல்லன்னா அடிச்சு பல்லகளெல்லாம் கழட்டிடுவேன். மம்மி நீ காட்டுற எல்லா மாப்பிள்ளையுமே குவாலிஃபிகேஷன் வயசும் கரெக்டா இருக்காங்க, ஜாதக வயசும் கரெக்டா இருக்காங்க. ஆனா நான் வைக்கிற ஒரே ஒரு டெஸ்ட்ல மட்டும் ஃபெயில் ஆயிடுறாங்க மம்மி. டெஸ்டா? என்னடி? ஃப்ளேம்ஸ். ஃப்ளேம்ஸா? எஸ். பேர் என்ன? ரமேஷ். சை என்ன எனிமீஸ்னு வருது? எனிமீஸ் ரிஜெக்டட். சுரேஷ். சை இவனுக்கும் எனிமீஸ் தான் வருது, இவனும் ரிஜெக்டட். டேவிட். ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? நோ, சான்ஸ்லெஸ். சிஸ்டரா? எல்லா மாப்பிள்ளையும் இன்னைக்கு ரிஜெக்டட். அடி பாவி, என்னடி இது சின்ன புள்ளத்தனமா ஃப்ளேம்ஸ் எல்லாம் போட்டு விளையாண்டுகிட்டு ஏ மாமி, இருக்க? உனக்கு என்ன தெரியும்? வாய மூடு. ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்து லவ், மேரேஜ் இந்த மாதிரிலாம் வந்தாதான் அந்த பேர் நமக்கு கரெக்டான பேர்னு அர்த்தம். இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். 90s கிட்ஸ் எல்லாருமே ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்தா கமிட்டே ஆகும். இப்பதான் தெரியுது உனக்கு ஏன் லவ்வே செட் ஆகலன்னு. ஆமா ஆமா, அப்படியே நான் ஸ்கூல் படிக்கும் போதும் காலேஜ் படிக்கும் போதும் போமா போய் லவ் பண்ணுமான்னு நான் அமுச்சு விட்டேன். ஏதாச்சும் ஒரு பையன் பேச்ச வீட்டுல எடுத்தாலே செவிலெல்லாம் பேத்துப்பிட்டு இப்ப வந்து எவன்ட்டையாவது பேசி கல்யாணம் பண்ணுங்கிற. ஒரு பையன் கிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட எனக்குலாம் தெரியாம போயிடுச்சு உன்னால. தப்பு தாண்டி, தப்புதான். எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இந்த சின்ன புள்ளத்தனமான விஷயத்த மட்டும் உன் வாழ்க்கையில பண்ணிராதடி. 90s கிட்ஸ் மம்மி, சைல்டிஷ்னஸ்ங்கிறது எங்க பிளட்லயே ஊறி போனது. சமையல என்னால சமைச்சிட்டு இருக்க முடியாது. சமைச்சத 2 பேரும் சாப்பிடுறதுனா சாப்பிடுங்க, இல்ல பட்னியா கிடங்க. இத சாப்பிடுறதுக்கு நான் ரோதனை பட்னியாவே உங்களோட. இருப்பேன். ஏய், நான் உன்னை சொன்ன மாதிரி உன்னை நான்வெஜ் சாப்பிட வைப்பேன்னு சொன்னேன்ல. என்னடி? மா காலங்காத்தால எவனாவது இப்படி சத்தமா டிவி வச்சு பார்த்து மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்களாமா? ஏண்டி 10 மணி உனக்கு காலங்காத்தாலையா? ஆமாமா, காலையில 10 மணிக்கு எனக்கு தூக்கம் வராதா? இப்படி சத்தமா டிவி வச்சு நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. ஏ வண்டா பாரு, வண்டா பாரு, அவன் வண்டா பாரு, அவன் வண்டா பாரு. யாரடி வண்டா? போடு போடு, அவன் மண்டையில போடு, அவன் மண்டையில போட்டு அவனை கொல்லுடி. ஏய் ஏய் ஏய், இங்க வா இங்க வா இங்க வா இங்க வா. ரைட் சைடுல பாரு, அந்த வீட்டுக்குள்ள அவன் இருக்கா பாரு. ஏய் அவன் அந்த மொட்டை மாடியில இருக்கான்டி. அவன் மண்டையில நான் போறேன். இன்சைட் வா. வாடி இந்த சைடு வாடி. எஸ், எனக்கு 8x ஸ்கோப் கிடைச்சிச்சு. ஜோடி. அன்சைட் பாரு. ஏய் ரைட்ல பாரு. என்ன? ஏண்டி எத்தனை நாள் நடு ராத்திரி நான் தூங்கும் போது நீ பப்ஜி விளையாண்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணுவ. இப்ப நான் காலையில 10 மணிக்கு டிவி பாக்குறது உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏஞ்சு போ. என்னடி? ஐயோ என்னடி இது கையில? மா நான் கொஞ்ச நாளா இந்த முதுகு சைடு செமையா வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. நேத்து ஆபீஸ்ல என்னால குடியவும் முடியல, நிமிரவும் முடியலமா. என் ஃப்ரெண்டு காவியால ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குன்னு பயமுறுத்தி விட்டா. அதனால நான் நேரா போய் நேத்து MRI ஸ்கேன் எடுத்துட்டு வந்துட்டேமா. இந்த பாரு. ஆனா இதுல இருக்கிற ஒண்ணுமே எனக்கு எதுவுமே புரியலமா. உனக்கு எப்படி புரியும்? நீ என்ன டாக்டரா? அதான் நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீ பேசாம அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லு, என்னன்னு பாப்போம். வர சொல்றேன். மா இதுல பாருமா, முதுகெல்லாம் ஆல்ரெடி வளைஞ்ச மாதிரி இருக்குமா. எஸ் ஷேப்ல இருக்குமா என் முதுகு, நல்லா பாருமா. என்னடி சொல்ற? எனக்கு வேற பயமா இருக்கு. நீ பயமா, எனக்கும் பயமா இருக்குமா. என்னமா பண்றது? அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. இருடி, நான் டாக்டர் வர சொல்றேன். மெதுவா. முடியும். ஐயோ இருடி, நான் டாக்டரை கூப்பிடுறேன். அம்மா ஐயோ, என்னெல்லாம் பெரிய பெரிய மாத்திரை எழுதிருக்காங்க, ஒன்னும் புரியலையே. போச்சு எல்லாம் போச்சு. டாக்டர் தெளிவா சொல்லுங்க டாக்டர். எது போச்சு, எங்க போச்சு, எப்ப போச்சு? எல்லாம் போச்சுமா. டாக்டர் பயமுடுத்தாதீங்க டாக்டர், என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர். ஒன்றும் இல்லைம்மா, உன் ஸ்பைனல் கார்டில் ஒரு சின்னதாக ஒரு பல்ஜி ஒன்று வந்திருக்கு. ஸ்பைனல் கார்டில் பல்ஜா? டாக்டர் அப்ப இனிமே முதுகு நவத்தவே முடியாதா?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பல்ஜ் அவ்வளவுதான். இந்த பல்ஜ் என்னென்ன இஷ்யூலாம் கிரியேட் பண்ணும்? ஒண்ணும் இல்லம்மா, நல்ல ரெஸ்ட் எடுங்க, சரியாயிடும். ஆ சரி, அப்ப நான் ஆபீஸ்க்கு ஒரு ஹாஃப் டே லீவ் சொல்லிடுறேன். இதே ஆஃப் டேவா? ஒரு 2-3 மாசமாவது ரெஸ்ட் எடுக்கணுமா? 2-3 மாசமா? ஆமாம்மா. என்ன டாக்டர் சொல்றீங்க? நான் 2-3 மாசம்லாம் ஆபீஸ்ல லீவ் கேட்டேன்னா என்ன வேலையை விட்டு துரத்திடுவாங்க டாக்டர். டாக்டர் என்ன டாக்டர் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு வேற வயசாயிடுச்சு, இப்ப வேற இந்த மாதிரி சொல்றீங்களே, தயவு செஞ்சு சரி பண்ணி கொடுத்துருங்க சார். வயசாயிடுச்சா? பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஐயோ டாக்டர், 25 வயசுக்கு மேல ஆனதான் அவன் வயசாயிடுச்சுன்னு ஊரெல்லாம் டமார் அடிச்சிட்டு திரியிறா. மா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. டாக்டர் இப்பதான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் டாக்டர். அவளுக்கு முதுகுல பிரச்சனைனா எந்த மாப்பிள்ளை டாக்டர் வருவாங்க? ப்ளீஸ் டாக்டர், அவளை எப்படியா சரி பண்ணி கொடுத்துருங்க, உங்களுக்கு புண்ணியமா போட்டும். மா அதாம்மா நானும் சொல்றேன், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எங்கேயும் மூவ் பண்ணக்கூடாது, கரெக்டான பொசிஷன்ல படுக்கணும், கரெக்டான பொசிஷன்ல உட்காரணும், நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், நல்ல எக்ஸசைஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணா கரெக்டா ஆயிடும். ஓகே டாக்டர். முக்கியமா நிறைய தண்ணி குடிக்கணும். ஓகே ஓகே டாக்டர். டாக்டர் உண்மையாவே எனக்கு வயசு அதிகமா ஆவறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அன்யூஷுவலா ஏதாவது வெயிட் தூக்கி இருப்பீங்க, மசில் ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும், அதனால ஏற்பட்ட பல்ஜ் தான். கண்டுக்காம விட்டுருப்பீங்க, அவ்வளவுதான். சரி ஓகே டாக்டர், உங்க ஃபீஸை நான் ஜிபே பண்ணிடுறேன். ஓகேம்மா. டாக்டர் இந்தாங்க எடுத்துட்டு போங்க. இது எதுக்குமா எனக்கு? நீயே வச்சுக்க, முடிஞ்சா ஃப்ரேம் போட்டு வச்சுக்க. ஐயோ மா